செய்த பாவங்கள் அனைத்தையும் தீர்க்கும் கோமுக்தீஸ்வரர். கைலாயத்தில் ஒரு சமயம் சிவனும் உமையும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது சிவன் தானே தொடர்ந்து வெற்றி பெற்றதாக அறிவித்து கொண்டார். ஆனால் அம்பாள் கோபம் கொள்ளவே சிவன் அவளை பூலோகத்தில் பசுவாக பிறக்கும்படி சபித்து விட்டார். இத்தலத்தில் சுயம்புமூர்த்தியாக உள்ள லிங்கத்தை பசு தனது கொம்புகளால் குத்தி வெளிக்கொணர்ந்து வழிபட்டு தனது சாபம் நீங்க வேண்டியது. இறைவனும் அருள்பாலித்து அணைத்து கொண்டார். கோவாகிய பசுவிற்கு முக்தி அளித்ததால் கோமுக்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 36வது தலம் இது. முதலாம் பராந்தக சோழனால் இக்கோயில் கற்றளியாக்கப்பட்டது. அதிட்டானம் முதல் கலசம் வரை கற்றளியாக்க அம்மன்னன் ஆவாடுதுறை அரசனுக்கு 500 பொன்களஞ்சுகள் கொடையளித்துள்ள செய்தி இங்குள்ள அவனது 3ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு தெரிவிக்கிறது. சிதம்பரம் கோயிலுக்கு பொன் வேய்ந்த பராந்தகன் பொன்னை அளித்து திருவாவாடுதுறை கோயிலை கற்றளியாக்கியுள்ளான். தேவார மூவராலும் பாடல் பெற்ற இத்தலம் முற்கால சோழர் தம் கட்டடக்கலைக்கும் சிற்பத்திறனுக்கும் மிக சிறந்த சான்றாக திகழ்கிறது. திருவாவாடுதுறை ஆதீனத்தின் கீழுள்ள இக்கோயில் அம்மன் பசுவடிவில் சிவனை வழிபட்ட தலபுராணம் உடையது. 44 அடி உயர மிகப்பெரிய நந்தி இங்குள்ளது. 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையான திருமந்திரமை இயற்றிய திருமூல சமாதி அடைந்த தலம் இதுதான். அனைத்த பிரான் என்னும் சிவன் உமையை அணைத்தபடி உள்ள சிற்பம் ஒன்று இங்குள்ளது. புத்திர பேறு தம்பதியர் இடையே வேறுபாடுகள் தீர இத்தலத்தில் வீற்றிருக்கும் ஈசன் உதவி செய்கிறான். செய்த பாவங்கள் அனைத்தையும் தீர்க்கும் சக்தி படைத்தவன் கோமுக்தீஸ்வரர்.